ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ட்ரெஸ்ஸில் எண்ணெய் கரை பட்டிருந்த துணியை எப்படி ரொம்ப ஈஸியாக எண்ணெய் கரையே இல்லாத மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த டிஷர்ட்டில் வந்து கரெக்டாக காலர் சைடில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த காலருக்கு இந்த பக்கமாக வச்சு நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு சைடும் நல்ல எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரி இப்போ வந்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும், எண்ணெயை உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போவுமே துவைக்கிற மாதிரி துவைச்சிடலாம். இப்போ நான் அந்த பவுடரை ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுறேன். இதை வந்து பின்னாடி சைடும் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பவுடரை வந்து அதில் போடும்போதே பார்த்திங்கன்னா அது வந்து எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிரும். ரெண்டு பக்கமும் நல்லா பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. பவுடர் வந்து நம்ம எண்ணெய் கரையை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பவுடர் வந்து ஃபுல்லாகவே எண்ணெயை நல்லா உறிஞ்சிருக்கும். இப்போது பவுடர் வந்து பவுடரும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா இதை வந்து பவுடரை வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அந்த நகத்தை இந்த மாதிரி வச்சுட்டு தேய்ச்சிருங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய டூத் ப்ரஷ் இல்லைனா சீப்பு வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி அந்த பவுடர் எல்லாத்தையுமே அந்த துணியிலேருந்து நம்ம வந்து அதை எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுருங்க. இதே மெத்தடை வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப் மேலே கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கவுண்டர் டாப் மேலே பவுடர் போட வேண்டாம், மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக சோப் ஏதாவது போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. கேஸ் ஸ்டவ் மேலே கூட அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் பவுடர் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டிட்டேன். இப்போ இது மேலே நான் வந்து ஒரு சோப்பு லிக்விட் ஊற்றி உங்களுக்கு வந்து இதை தேய்ச்சி காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக சோப்பு லிக்விட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எண்ணெய் கரைப்பட்டிருக்கிற இடத்துல ரெண்டு சைடும் பின்னாடியும் முன்னாடியுமே நம்ம நல்லா தேய்க்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து இதை கழுவிட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் கரை இருந்த தடமே இருக்காது உங்களுக்கு. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் நல்லா காய வச்சுட்டேன். இந்த காலர் பக்கத்தில் தான் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ எண்ணெய் இருந்த தடமே இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். எண்ணெய் கரை இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய என்னெல்லாமோ போட்டு தேய்ச்சி பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் பவுடரை போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.